God bless you. God bless you. God bless you. Shalom, shalom. Shalom. Wish பண்ணுங்க. Thank you for joining us. Today we will be discussing a very beautiful subject, a subject that is very hard in reality. We'll break down the chapters, we'll break down the truth. I want you to look at the facts today. I'll quote both the differences. You decide the facts, you see the facts and you decide. You conclude what you should believe. So I give it into your hands. Stay with me, listen carefully and make the right decision. God bless you. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எடுத்துக்கொள்வோம் யாக்கோபு 1:6. ஜேம்ஸ் சாப்டர் 1:6. யாக்கோபு 1:6. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். மீண்டும் ஒரே ஒரு முறை வாசிங்க பாப்போம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். But let him ask in faith with no doubting, for he who doubts is like a wave of the sea, driven and tossed by the wind. Hallelujah. இன்றைய செய்தியின் தலைப்பு God or Google. தேவன் அல்லது கூகுள். Hallelujah. கூகுள் தெரியுமாங்க? ஃபோன்ல கூகுள் தேவனா இல்ல கூகுளான்னு பார்க்க போறோம் இன்னைக்கு. நம்ம பாஷையில சொல்லிட்டேன். ஓகே, கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதில் உள்ள ஆழங்களை நாங்கள் அறிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் பயன்படுத்த நீர் உதவி செய்யும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. ஷலோம் ஷலோம். விஷ் பண்ணுங்க. ஷலோம். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு மாபெரும் பிரச்சனையை நம்ம பேசி சரி பண்ண போறோம். ஒரு மனுஷனுக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாதோ அதுதான் இன்னைக்கு மாபெரும் பிரச்சனையா இருக்கு. ஆனா அது பிரச்சனைன்ற வகையில இல்லாம அது ஒரு சுகமா மாறிடுச்சு. சொல்ல வருது புரியுதா? இட் இஸ் நாட் சீன் as a problem today, it has become a comfort zone. ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஆயிடுச்சு இன்னைக்கு மனுஷனுக்கு. அதுதான் இன்னைக்கு மாபெரும் பிரச்சனை இன்னைக்கு உண்டாகிட்டு இருக்கு. இந்த வேரை இன்னைக்கு நம்ம அறுத்து வீசி எரிஞ்சிட்டோம். உண்மை என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. நான் சொல்ல வருது புரியுதா உங்களுக்கு? ஒரு தேவையில்லாத வேர் எல்லார் மனிதனுக்குள்ள இருக்கிறது. அதை மனுஷனே உருவாக்கினா, மனுஷனே தன்னுக்குள்ள பொருத்திக்கிட்டான். இன்னைக்கு அதை வேர் அறுத்து வீசிட்டோம்னா உள்ளுக்குள்ள உள்ள சத்தியம் நமக்கு ஆழமா பதிஞ்சிடும். அல்லேலூயா. ஆமென். இப்போ எத்தனை பேர்கிட்ட இந்த ஃபோன் இருக்கு? வச்சிருக்கீங்களாங்க? தூக்கி காமிங்க பாப்போம். காட் பிளஸ் யூ. எஸ், தூக்கி காமிங்க. காணிக்க பையில போடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படிப்பட்ட பாஸ்டர் கிடையாது நான். டோன்ட் வரி. வச்சிருக்கீங்களா? அப்படியே டப்புன்னு கீழே போட்டு உடங்கி பார்ப்போம். சோதரா. இப்போ இது மூலியமா நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குங்க. இப்போ நம்ம பிள்ளை வெளிநாட்டில் படித்தா டக்குன்னு ஒரு ஃபோனை போட்டால் நேராக பார்த்து பேசிடுறோம். ஆமாம் இல்லையா? ஆமாம் இல்லையாங்க? ஆமாம். அதுவும் நினச்ச நேரத்துலலாம் ஃபோனை போட்டு பாடாப்படுத்திடுது நம்மளை. நாங்களும் அந்த வேதனையை அனுபவிச்சிருக்கோம்ல 5 வருஷம். எங்களுக்கும் தெரியும். அது நினச்சா பேசிடுறோம், நினச்சா ஒரு மெசேஜ் அனுப்பிடுறோம். ஒரு எமர்ஜென்சினா டக்குன்னு இது உதவியா இருக்கா இல்லையா? டக்குன்னு ஃபோன் பண்ணிடுறோம். அந்த காலத்தில் கஷ்டப்படணும். ஆனால் இப்போ ஒரு தகவல் அனுப்புறது இப்படின்றதுக்குள்ளேயும் அனுப்பிடுறோம். அனுப்பி அவங்க பார்த்துடுறாங்களான்ற கொண்டு தெரிஞ்சிருது நமக்கு. பார்த்துட்டும் பேசாமல் இருக்கிறாங்களேன்னு கோவம் வந்துடுது நமக்கு. ஆமாம் இல்லையா? அந்த அளவுக்கு வசதி இருக்கு. ட்ரெஸ்ஸு வாங்கிடுறோம். கடைக்கே போகிறதில்லை யாரும். எதுக்கு போய் அலைஞ்சி சாரதாஸில் வாங்கிட்டு வீட்டில் இருந்தே போட்டு கூட ஒரு 200 ரூபா போனால் போயிட்டு போதுன்னு வாங்கிடுறோம். ஆமாவா இல்லையாங்க? நீங்களாம் வாங்க மாட்டீங்களா? வாங்குறோம். நல்ல விஷயங்கள் இருக்கு. டெய்லி காலையில் வசனம் அனுப்புகிறோம். எதுக்கு அனுப்புகிறோம்? நம்ம மெசேஜை படிக்கிறாங்களான்னு பார்க்கறதுக்காகவே அனுப்புவோம். சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். வசனம் அனுப்பிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை ஷேர் பண்ணுறோம். நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனால் நம்ம இதை நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துகிறோம். எந்த விஷயத்தை இதில் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோமோ
அதை தான் பண்றோம் நம்ம. அதனால தான் இன்னைக்கு மாபெரும் பிரச்சனை வந்து நிக்குது. இப்போ உலகத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, உலகத்தை விடுங்க, நம்மளே எடுத்துக்கோமே, இன்னைக்கு நம்ம தேவனை கேட்கறத விட கூகுளை தான் ஜாஸ்தி கேட்கிறோம். ஒத்துக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் ஒத்துக்க முடியலையா? கஷ்டமா இருக்கா? அதுதான் உண்மை, இதுதான் ரியாலிட்டி. இன்னைக்கு உலகமே இன்னைக்கு தேவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறத விட, தான் விண்ணப்பத்தை கேட்கறத விட யார்கிட்ட தெரியுமா கேட்குது? கூகுள்கிட்ட கேட்குது. நான் எத்தனை வயசு வரைக்கும் இருப்பேன்? படைச்சவர்கிட்ட கேட்பீங்களா இல்ல மனுஷன் படைச்சதுட்ட கேட்பீங்களா? அதாவதுங்க, பல வருஷமா என்ன சொல்லிட்டு வரோம்? படைச்ச ஆண்டவரை வணங்கணும், மனுஷன் படைச்ச கல்ல வணங்க கூடாதுன்னு சொல்லிட்டு வரோம். சரியான சொல்றது? நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்படி சொல்லிட்டு வர நம்ம இன்னைக்கு மனுஷன் படைச்சதுல நம்பி இருக்கோம், படைச்சவரை விட்டுட்டோமே, கை விட்டுட்டோமே. அவர் அப்பையும் பாம்பை பார்த்து கைவிடாம நம்மளை பிடிச்சி வச்சிருக்காரா இல்லையா? 97% 97% மக்கள் இன்னைக்கு தான் வாழ்க்கைய கூகுளை நம்பி தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் அடிச்சு சொல்லுவேங்க, நீங்க என்ன தப்பு வேணாலும் சொல்லுங்க. I can tell you very clearly, 97% of people are living and depending on Google. I am very sure about it. என்ன நடந்தாலும் நீ கூகுளில் கேட்டுறோம். ஒன்றும் இல்லைங்க, வீட்டை விட்டு வெளியில் இறங்குறீங்க, கருப்பு பூனை கிராஸ் ஆகுது, உடனே தட்டி கேட்டுடுறோமா இல்லையா? Black cat crossing while going out, is it a good sign? நல்ல சகுனமான்னு கேட்டுருமா இல்லையா? அது உடனே ஆமா நல்ல சகுனம், ஆனா நீ இந்த நட்சத்திரம்னா நீ வீணா போயிடும்னு வரும். அப்படியே வீட்டை மூடி வீட்டுக்குள்ளே உட்காந்துரும். என்ன விஷயம்னாலும் இன்னைக்கு எதுல கேட்டுறோம்? கூகுள்ல கேட்டு. ஏங்க ஒத்துக்க மாட்டீங்களா நீங்க? நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ போகும்போது உங்க போனை என் கையில கொடுங்க, உங்க ஹிஸ்டரியை கொஞ்சம் நான் பார்க்குறேன், நேற்று நைட் வரைக்கும் என்ன சர்ச் பண்ணீங்கன்னு வந்துடும். அதில் பார்த்தா தெரிஞ்சிட போகுது நீங்க என்ன தேடினீங்கன்னு. கூகுளில் தான் கேட்குறோம் இன்னைக்கு. இதை விடுங்க, இதில் ரொம்ப மனசுக்கு வேதனையான காரியம் என்ன தெரியுமா? இப்போ நான் சொன்னேன் பாருங்க, மத்தேயு 10:14 ஒரு வசனம் எடுத்துக்கோ, சங்கீதம் 23:1 எடுத்துக்கோங்க. கர்த்தரன் மெய்ப்பரா இருக்கிறார். இதுக்கு அர்த்தம் கூட கூகுளில் கேட்குறாங்கங்க. புக்கை எழுதினவர்கிட்ட கேட்கணுமா இல்லை இவங்கள்ட்ட கேட்கணுமா? நம்ம இன்னைக்கு கூகுளில் தட்டி கேட்குறோம், இதுக்கு அர்த்தம் என்ன, இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம், தேவன் என்ன சொல்ல வராருன்னு நீங்க கூகுள்கிட்ட கேட்குறீங்க, மனுஷன் படைச்சதுகிட்ட கேட்குறீங்க. ஆனா படைச்சவர்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை. இன்னைக்கு எல்லாரையும் சொல்றேங்க, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். எது ஒண்ணுனாலும் டைப் பண்ணிடுறோம். நான் இந்த மெசேஜ் பேசுறதுக்கு முன்னாடி என் கூகுள் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் டைப் பண்ணி பார்த்துருக்கேன். நான் என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, வினோத்தனை சிஎம் ஆவாரான்லாம் டைப் பண்ணி பார்த்துருக்கேன் நான். நீங்க எந்த வருஷத்துல பிறந்தவங்க நான்சிக்கா? 80, 91. இன்னைக்கு வயசு தெரிகிறது கூட டைப் பண்ணி பார்க்காங்க. 91 டிசம்பர் பார்ன், வாட் இஸ் மை ஏஜ் நவ், அது உடனே கால்குலேட் பண்ணி சொல்லுது. அன்னைக்கு எங்க வீட்டில் என் வயசு தெரியாம டைப் பண்ணி பார்த்தாங்க. 2001 பார்ன், வாட் இஸ் த ஏஜ். ஹேனாவோட ஃபோன்ல நீங்க வாங்கி பார்த்துறாதீங்க, ஹேனா கொடுமையா டைப் பண்ணி வச்சிருக்கா. அன்னைக்கு பார்த்து நான் ஆடி போயிட்டேன். ஏதோ ஒரு காரியத்துக்காக போனை வாங்கினேன்னா கூகுளுக்கு போனா ஹேனா டைப் பண்ணியிருக்கா, இஃப் ஐ ஸ்டடி காமர்ஸ் வாட் கேன் ஐ டூ ஃபார் காலேஜ். அடுத்த ஒரு கேள்வி பார்த்தேன், ஸ்டடிங் 12th ஸ்டாண்டர்ட் ஷால் ஐ ஸ்டடி இன் சமச்சீர் கல்வி அப்படின்னு போட்டிருக்கா. நான் ஹேனாவை கூப்பிட்டு கேட்டதுக்கு விழுந்து விழுந்து சிரிச்சா. எதுனால இன்னைக்கு நம்ம கூகுள்கிட்ட தாங்க கேட்குறேன். என்னமோ அதுதான் நம்மளை பெத்த எடுத்து நம்மளை இந்த உலகத்துக்கு அனுப்புன மாதிரி கூகுள். எதை எடுத்தாலும் கூகுள். நான் கூகுள்னு பொதுவாக சொல்லிட்டேன். இன்னைக்கு கூகுளை விட இன்னைக்கு நிறைய நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்ல. ஏங்க படைச்சவருக்கு உங்க உடலை பத்தி தெரியுமா, இல்ல வாட்ஸ்அப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ வரதை பத்தி உங்களுக்கு தெரியுமா, வரது உங்க உடலை பத்தி தெரியுமா? கண்டதையும் இன்னைக்கு பார்த்து நம்பிடுறது.
உங்களுக்கு மூச்சடைப்பு மாதிரி இருந்தால் இதை அரைச்சி குடிங்கன்னொடனே அதை அரைச்சி குடிச்சு வராத மூச்சடைப்பையும் வர வச்சிட வேண்டியது. அப்புறம் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ண வேண்டியது, பாஸ்டர் மூச்சடைப்பாக இருக்குது ஜாம் பண்ணுங்கன்னு. உங்களை யார் அரைச்சி குடிக்க சொன்னா? அவன் நேரம் போகலைன்னு எதையாவது ஒரு காட்டு செடியை அரைச்சி குடிப்பான். நீங்க குடிப்பீங்களா? ஏங்க அப்படி பண்றீங்க? எப்பா பாரு இன்னைக்கு யங்ஸ்டர்ஸை விட தாய்மார்கள் தான் ஜாஸ்தி ரீல்ஸ் பார்க்குறாங்க. ஒத்துக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. பார்த்தீங்களா, ஒத்துக்க மாட்டாங்க, இதை ஒத்துக்க மாட்டாங்க. 40 வயசுக்கு மேலே தான் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் யார் பார்க்குறாங்க? ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரீல்ஸு, இன்ஸ்டாகிராமு, கூகுளு, ஃபேஸ்புக்கு. பார்த்தீங்களா, உண்மை வருது. ஃபேஸ்புக்கு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் அங்கே தான் கேட்குறோம். அப்போ படைச்சவருக்கு என்னங்க மரியாதை? இப்போது நான் என்ன சொல்கிறேன், நல்லது பார்த்தீங்களா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நல்லது பார்த்தீங்க, நல்ல செய்தி கேட்டீங்க, ரொம்ப ஹாப்பி. ஆனால் நம்ம என்ன தேடுறோம் இன்னைக்கு? நடக்காத ஒரு கெட்ட காரியத்தை தான் இன்னைக்கு தேடி பார்க்குறோம். ஆமாவா இல்லையா? லைட்டாக இன்னைக்கு டீப்பால இடிச்சிட்டீங்க, காலு வலிக்குது. என்ன பண்ணா சரியாகும்? என்ன பண்ணா சரியாகும்? ஏங்க, இடிச்சிட்டீங்க, நடக்கும் போது லைட்டா நொன்றீங்க. இப்போ இதை என்ன பண்ணா சரியாகும்? சுடுதண்ணி ஊத்துனாவோ, இல்லை கொஞ்சம் ஐடெக்ஸ் தேய்ச்சாவோ, இல்லை கொஞ்ச நேரம் விட்டாலே சரியா போயிடும். ஆமாவா இல்லையா? நம்ம உடனே கூகுள் எடுத்து என்ன பண்றோம், இப்படி ஆயிடுச்சு, காலை வெட்டி எடுக்கணுமா என்னன்னு போட்டு பார்க்குறோம். காலையில் இருமி காலையில் ப்ரஷ் பண்ணும் போது துப்பும் போது ரத்தமாக வந்தது, எனக்கு பிளட் கேன்சர் இருக்கான்னு பார்க்குறீங்க. என்ன சொல்ல வரேன்னா, 97% நீங்கள் ஃபோனை நெகட்டிவிட்டி செக் பண்ண தான் யூஸ் பண்ணுறீங்க. இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, அது சரியா போயிருமோ, இது இதாயிருமோ, எனக்கு வியாதி வந்துருமோ. இதில் வியாதிக்கு செக் பண்ணுவீங்க பாருங்க. டாக்டர்கிட்ட போறீங்க, டாக்டரை பார்க்குறீங்க, காய்ச்சல் வந்திருக்கு. அவர் அந்த காய்ச்சலே வேற ஒரு இங்கிலீஷ் வார்த்தையில சொல்லுவார். ஆமாவா இல்லையா? என்ன நீங்கள் டாக்டர்லாம் பார்த்ததே இல்லையா? ஏனோ கொண்டுட்ட கேளுங்க. சாதா பிரச்சனையும் இங்கிலீஷ் வார்த்தையில சொல்லுவாங்க, அது பிரம்மாண்டமாக தெரியும். கரெக்டான? சாதா பிரச்சனைய இங்கிலீஷில் பேசுவாங்க. ஆனால் அதை பார்த்தா நமக்கு என்னமோ உலகத்திலே இல்லாத ஒரு வியாதி நம்ம உடலுக்குள்ள வந்த மாதிரி நமக்கு ஆயிரும். உடனே என்ன செய்யணும்? நீங்கள் வெளியில் வந்து ஏசையா 45 எடுத்து வாசிக்கணும். நம்ம உடனே என்ன பண்ணுறோம்? அவர் சொன்னதை ஸ்பெல்லிங் முத கொண்டு கேட்டு வந்து கூகுளில் போட்டு பார்க்குறோம். சும்மா விடுமா கூகுளு? வாங்க அப்படின்னு கூப்பிட்டு நல்லா உங்க மண்டையிலே நறுக்குன்னு இறக்குமா இல்லையா? என்ன சொல்லும்? இன்னொரு 3 மாசம் தான் நீ உயிரோட இருப்ப, பார்க்க வேண்டிய ஆள்லாம் இப்பயே பார்த்துரு அப்படின்றோம். டாக்டரே சொல்லியிருப்பாரு, ஒன்றும் இல்லைம்மா இதை சரி பண்ணிடலான்னு. நீங்கள் டாக்டர்கிட்ட இன்னைக்கு கூகுளில் காமிக்கிறீங்க, ஐயா கூகுளில் இப்படி போட்டிருக்கேன்னு. அப்போ படித்தவனுக்கு அவனுக்கு மரியாதையே இல்லையே. அவ்வளோ செலவு பண்ணி படிக்கிறாங்களே டாக்டர்லாம். இன்னைக்கெல்லாம் நம்மளே மினி டாக்டராக இருக்கோம் வீட்டுக்குள்ளே. எங்கள் குடும்பத்தில் ஒரு சித்த வைத்தியர் இருக்காரு, எது ஒன்றாலும் மூலிகை அனுப்பிடுவார். எங்கே பார்த்தீங்கன்னு கேட்டால் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன்னு. அதுலேருந்து அவர்கிட்ட நான் அந்த சித்த வைத்தியத்தையே எடுக்கிறது கிடையாது. ஒரு டாக்டர் இருக்காங்க, ஒரு லாயர் இருக்காங்க, ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்காங்க, ஒரு பொலிட்டீஷியன் இருக்காங்க. எங்கள் குடும்பத்தில் எல்லா ரகமும் இருக்கு. யார்கிட்ட என்ன கேட்டாலும் சொல்லிடுவாங்க. என்ன எங்கேருந்து கேட்டு சொன்னீங்க, எக்ஸ்பீரியன்ஸான்னு கேட்டால் இல்லை கூகுளுங்க, வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். வாழ்க்கை இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் ஓடிக்கிட்டு இருக்கு. வாட்ஸ்அப்பையும் இன்ஸ்டாகிராம் ரீலையும் நம்பி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு இன்னைக்கு. நீங்க ஐயோ இல்ல தேவன் இல்லாமல் அப்படின்னு இந்த பொய்யை மட்டும் சொல்லாதீங்க தயவுசெய்து. இது மாபெரும் பொய்ன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். நம்மளாவது வார வாரம் கொண்டு வரோம். டெய்லி ஆண்டவர் படிக்கலன்னா கண்ணை குத்திடுவார்னு ஒரு பொய்யை சொல்லி டெய்லி ஒரு 5 வசனமாவது வாசிச்சிடுறோம். ஆமாவா இல்லையா? ஆர்சி வீட்டில் போய் பாருங்க, தூசி தட்டாம ஒரு பரன்ல இருக்கும் இந்த பைபிள். இதுல தான் கேட்டா நாங்கள் அப்படின்னு ஒரு பேச்சு பேசுவாங்க. அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லைங்க, ஆர்சி மக்கள்கிட்ட போய் சங்கீதம் 23:1 ஒரே வசனம் என்ன போட்டிருக்குன்னு கேளுங்க. சங்கீதம் 23 ஒன்று பைபிளே இல்லைன்றுவாங்க. அவ்வாறு ஒரு மாபெரும்
மக்கள் அவங்க. இன்னைக்கு இதுக்கு வேல்யூவே இல்லாம போயிருச்சேங்க. வேல்யூவே இல்லாம போயிருச்சே. இன்னைக்கு நீங்களும் நானும் நல்லபடியா உட்காந்து 3 வேளை சாப்பிட்டு டெய்லி காலையில சூரிய உதயத்தை பார்க்கிறோம்னா இதனாலதான். இதனால கிடையாது. இது அழிஞ்சு போயிரும், இந்த டேபிள் அழிஞ்சு போயிரும், பேசுற இந்த உடலும் அழிஞ்சு போயிரும். ஆனா இந்த வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாதுன்னு இருக்கா இல்லையாங்க? இப்போ இதனால என்ன பாஸ்டர், போன் பார்க்கறதுனால என்ன பாஸ்டர்? தப்பே கிடையாதுங்க. ஆனா உங்க நம்பிக்கை எங்க வைக்கிறீங்க, அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு போன் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, தேவனை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு நம்பிக்கை எங்க இருக்கு? தேவன் சொல்றதை விட போனை சொல்றதானே நம்புறோம் இன்னைக்கு. அதுதான் பிரச்சனைன்றேன் நான். இங்கே யாக்கோபு 1:6 வாசிக்கும் போது அங்க சொல்லுது, தேவனிடம் கேளுங்கள் இருக்கு. நம்ம கேட்கறதே கூகுள்கிட்ட கேட்கிறோமே. என்ன போட்டிருக்கு யாக்கோபு 1:6 வாசிங்க நினைச்சுக்கா. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். கேட்க வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. அதை எவ்வாறு கேட்கணும்? சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்கணும்னு போட்டிருக்கு. வாசிங்க. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கேட்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதையும் எவ்வாறு கேட்கணுமா? கொஞ்சம் கூட துளியளவு சந்தேகம் இல்லாமல் தேவனிடம் கேட்க வேண்டும். ஆனா இன்னைக்கு நம்ம கேட்கிற அந்த பகுதியே இல்லாம போயிருச்சு. சந்தேகப்படாமல் விசுவாசம், அதெல்லாம் 2வது ஸ்டெப். முதல் ஸ்டெப் என்னங்க? முதல் அடி என்ன? கேட்கணும். நம்ம இன்னைக்கு கேட்கறதே தேவன்கிட்ட கேட்க மாட்டேன்றதுதான் என் பிரச்சனை. ஏன்னா நமக்கு நம்பிக்கை குறைந்து விட்டது. நான் என்ன சொல்றேங்க, இன்னைக்கு கூகுள், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலிகிராம், வாட் எவர் ஆப்ஸ் மே கம், என்னென்ன ஆப்லாம் நீங்க யூஸ் பண்றீங்களோ அதெல்லாம் கடந்த காலத்தோடைய பதிவுகள். They are the recordings and information of the past. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கடந்த கால பதிவுகள். கடந்த காலத்தை பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? இறந்த காலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இறந்தவன் புதைக்கட்டும்னு இருக்கு. ஆமாவா இல்லையாங்க? பழச பத்தி இயேசுநாதர் என்னைக்காவது பேசி நீங்க பார்த்திருக்கீங்களா? ஹலோ, இயேசுநாதர் இந்த பாஸ்ட் எல்லாம் பேசுற ஆளா இருந்தா யோசிச்சு பாருங்க. இயேசுநாதர் பழசெல்லாம் பேசுற ஆளா இருந்தா யோசிச்சு பாருங்க. பேதுருலாம் இன்னைக்கு ஒருத்தர் இருந்திருக்கவே மாட்டார். எந்திரிச்சு வந்தோடனே ஆளா போய் நீ 3 தடவை மறுதளிச்சாருன்னு கேட்டிருப்பாரா இல்லையா? பழச பேசுறவரா இருந்தா. ஏன் பழைய ஏற்பாட்டுக்கு போங்க, மோசேவையோ யோசுவாவையோ யாரையுமே பிதாவானவர் பழச பேசி குற்றப்படுத்தவில்லை. அவ்வேளையில் என்ன காரியம் செய்தார்களோ அதற்கேற்ற பலனை அவர்களுக்கு வழங்கினார். சரியான சொல்றது? நீங்க இன்னைக்கு கையில வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கிறது இறந்த காலம். அது ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுதான் என்னுடைய பாயிண்ட். The thing you are reading is past and past is dead. அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. That is information, that is knowledge, that is data. It's absolutely absolute. அது என்ன சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு? எனக்கு வேற ஒரு வார்த்தை வந்து சொல்லக்கூடாதீங்க ஸ்டேஜ்ல. குப்பை, trash, absolute trash. What you are having in hand is absolute trash. ஏன் சொல்லுவாங்க? இதை நீங்க பார்க்கறதுனால, இந்த பழச படிக்கிறதுனால என்ன தெரியுமா பிரச்சனையாவது? நீங்க அற்புதத்திற்கும் அடையாளத்திற்கும் அதற்கான வாசலை இழுத்து மூடிடுறீங்க. அற்புதமும் அடையாளமும் நடக்காதபடிக்கு நீங்க அந்த வாசலை இழுத்து மூடிடுறீங்க. ஏன்னா இந்த பழசெல்லாம் என்ன சொல்லுது? இந்த வழியில நடந்தா இது நடக்கும்ன்றத உங்க மனசுல பூத்துருது. நீங்களும் அதை நம்பிடுறதுனால இதுக்கு மேல தேவன் எனக்கு அற்புதம் செய்ய மாட்டார்னு உங்களுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருச்சு. அதுதான் இன்னைக்கு அற்புதமும் அடையாளமும் நடக்காததற்கான மாபெரும் பிரச்சனை.
யோசிச்சு பாருங்க. மரியாள் இந்த மாதிரி பழசெல்லாம் நினைச்சு பார்த்திருந்தா இயேசுநாதர் பிறந்திருப்பாராங்க? நான் கேட்கறதுக்கு பதில், நான் சொல்ல வர்றது புரியல உங்களுக்கு? மரியாள் பழைய ஏற்பாட்டில் பார்த்திருந்தா யாருமே பிதாவானவர் சொல்லப்பட்டு கருவுல உண்டாகி கணவனை அறியாம பிறந்ததே கிடையாது. சரியா நான் சொல்றது? ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஆமேன். இல்ல, பழைய ஏற்பாட்டில் யாராவது இயேசுநாதர் மாதிரி பிறந்தாங்களா? தகப்பன் எல்லாம் பிறந்தாங்களா? ஆவியானவரால் பிறந்தாங்களா? கிடையாது. மரியாள் அப்படி பழசா பார்த்துருந்தா அப்படி யாருமே இல்லை, அப்புறம் எனக்கு மட்டும் எப்படி நடக்கும்னு நம்பாம போயிருந்தா இன்னைக்கு இயேசுநாதர்னு ஒருத்தர் நம்ம மட்டும் இருந்திருக்க மாட்டாரு. அவங்க பழச குறிச்சு கவலைப்படவே இல்லை. எனக்கு வாக்கு பண்ணினவர் அதை வாய்க்க செய்வார் நம்பினதுனாலதான் இன்னைக்கு மாபெரும் ஒரு சபையாவோ ஒரு கம்யூனிட்டியாவோ இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துருக்கோம். ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு உங்க அற்புதம் தடைபடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க பல பேரோட கதையை படிச்சுட்டு அந்த மாதிரி நான் இல்லை, அதனாலதான் எனக்கு நடக்க மாட்டேங்குதுன்னு உங்களே நீங்க சமாதானப்படுத்திக்கிட்டீங்க. இதான் உண்மை. இன்னைக்கு இது பார்க்கறதுனால எவ்வளவு பிரச்சனை ஆகுதுன்னு நான் சொல்லுவாங்க. நீங்க பைபிள்ல ஒரு வசனம் போட்டிருக்கு, மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். 2 தெசலோனியன்ஸ்ல இருக்கு. 2 தெசலோனிக்கர்ல உங்கள் வேலையை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். மக்கள் பற்றி சொல்லுங்க, மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ்னு. இப்ப மட்டும் முறைச்சிட்டு சொல்லுவீங்களே, சிரிச்ச முகத்தோட சொல்லுங்க, மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம வேலையை நம்ம பார்க்கணும், வேற யார் வேலையும் பார்க்க கூடாது. ஆனா நம்ம இன்னைக்கு 24 மணி நேரமும் மற்றவங்க வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? யார் எங்க போனா, யார் என்ன ட்ரெஸ் போட்டா, யார் எங்க இருந்து வரா, யார் என்ன பேசுனா, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோமா இல்லையா? என்னங்க, முன்னாடியாவது இந்த பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பிரதமர், மந்திரி, நடிகர்கள்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நினைச்சவன்லாம் வீடியோ போட்டு நினைச்சவனெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவனும் சும்மா பேசுறானா? பேசுறவன் உங்களை உசுப்பில விட்டுறான். இது மாதிரி சிக்கனை நீங்க இது வரைக்கும் வாழ்க்கையில சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க. நீங்க இங்க ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணுங்க. நம்ம அதே அதாவது நம்ம வந்து வாழ்க்கையில சிக்கனே பார்க்காத மாதிரியும், அவர் தான் உலகத்துக்கு இப்போ சிக்கனை சொல்ற மாதிரியும் அவரோட வாழ்க்கையை பின்பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சில பேர்லாம் இந்த ரீல்ஸை பார்த்தே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நிலைக்காது வாழ்க்கை. நான் சொல்றது ஹார்ஷா இருக்கலாம், ஆனா அதான் உண்மை. தயவுசெய்து இதை விட்டு வெளியே வந்துருங்க. பார்த்தீங்களா, பார்த்ததோட விட்டுறணும். பார்த்தோமா, சிரிச்சோமா, விட்டுறணும். அதை மனசுக்குள்ள பதிச்சு அவருக்கே இவ்வளவுதான் நடந்திருக்கு, நமக்கு எப்படிங்க நடக்கும்னு நினைச்சீங்கன்னு வைங்க, நடக்காமையே போயிடும். போன வாரம் தான் படிச்சோம், என்ன யோசிக்கிறீங்களோ அதன்படி தான் நடக்கும்னு. நீங்க இன்னைக்கு அதை தான் தப்பு பண்ணிடுறீங்க. நீங்க இன்னைக்கு ரீல்ஸு, அவன் பேசுறது இவன் பேசுறதெல்லாம் பார்த்து இவருக்கே இவ்வளவுதான் நடந்திருக்கு, நமக்கெல்லாம் நடக்குமாங்க அப்படின்றதுனாலதான் உங்களுக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. சரியா நான் சொல்றது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மோசே எப்படி யோசிச்சிருந்தாருன்னா, இது வரைக்கும் அவனாவது செங்கடலை திறந்துருக்கானாங்க, நம்ம மட்டும் எப்படிங்க திறக்க முடியும்னா முடிஞ்சிருக்குமா இல்லையா? கொஞ்சம் மோசே கையில போன் இருக்குங்க, கூகுளும் இருக்கு வச்சுக்கோமே, தட்டி பார்க்குறாரு. ஆஸ் எனி ஒன் கான் த்ரூ த ரெட் சி அப்படின்னு போட்டு பார்க்குறாரு. யாராவது இந்த கடலை 2ஆக பிளந்திருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா கூகுள் என்ன சொல்லுது? இல்லை, அது சாத்தியமே இல்லை அப்படின்னு கூகுள் சொல்லும். உடனே மோசே நம்பியிருந்தா என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு இஸ்ரேல்னு ஒரு நாடும் இருந்திருக்காது, தாவீதுன்னு ஒரு அரசரும் இருந்திருக்க மாட்டாரு, அந்த வம்சாவளியில வந்த இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருந்திருக்கவும் மாட்டார். நான் சொல்றது உண்மையா? என்ன அமைதியா இருக்கீங்க? இப்படி வச்சுக்கோ, யோசேப்பு கையில போன் இருக்கு, ஜெயிலுக்குள்ள காசு கொடுத்து எட்நாட்ட காசு கொடுத்து வாங்கிட்டாப்புல ஒரு போனு. போன்ல கூகுளும் இருக்கு, நெட்டும் இருக்கு. என்னங்க, இப்போ யோசேப்பு போட்டு பார்க்குறாரு, இப்போ நான் ஒரு 5 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டேன், வெளியில வந்து ராஜாவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கூகுள் என்ன சொல்லும்? வாய்ப்பில்லை ராஜா, அதுதானே வரும். என்னங்க, நான் ஏதாவது புதுசா சொல்ற மாதிரி சொல்றீங்க? அதுதானங்க வரும். வருமா வராதா? இப்போ இயேசுநாதர் கையில் ஒரு ஃபோன் இருக்கு, சும்மா கற்பனை தான். நீங்கள் உடனே இதை மட்டும் கட் பண்ணி பாஸ்டர் ஏதோ புதுசாக பேசுகிறாரு பார்த்தீங்களா, அந்தி கிறிஸ்துன்றாதீங்க. கற்பனை கற்பனை.
இயேசுநாதர் கையில் ஒரு ஃபோன் இருக்கு, இயேசுநாதர்ட்டையும் கூகுள் இருக்கு. இயேசுநாதர் டைப் பண்றார், இப்போ என்னைய சிலுவையில் அறைவாங்க, நான் 3ஆவது நாள் எந்திரிச்சிரோனா அப்படின்னா கூகுள் என்ன சொல்லும்? வாய்ப்பே இல்லை, மர்கையாதான். அது என்ன மேற்கொண்டு என்ன சொல்லும்? உங்களை பின்பற்றி வருகிறவர்கள் மேரா பாபா மர்கே என்று சொல்ல கடவர்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ஆமா, ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? சொல்லியிருக்குமா இல்லையா? உம்மோடு இந்த சகாப்தம் முடிந்தது, அதனால இதோட நீங்க தயாராகிக்கங்க, இதோட பரலோகம் போக வேண்டியதான் கூகுள் சொல்லியிருக்கோம். அப்படி இயேசுநாதர் பார்த்து நம்பியிருந்தா இன்னைக்கு ஈஸ்டர்னு ஒன்று நீங்கள் கொண்டாடுவீங்களா? உயிர்த்தெழுதலின் பாடல்கள் பாட முடியுமா? இல்லை அதை தான் நீங்கள் கேட்டு வாசிக்க முடியுமா வசனங்களை? அதுதான். நீங்கள் இந்த கடந்த காலத்தை பார்த்துட்டு இப்போ வாழ்கிற காலத்தை முடிவு பண்ணீங்கன்னா நீங்கள் தோத்துட்டே தாங்க இருப்பீங்க, ஜெயிக்கவே மாட்டீங்க. நான் நேரடியாக சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. எந்த நிமிஷம் இந்த கடந்த காலத்தை தூக்கி எறிஞ்சு இந்த தேவையில்லாதெல்லாம் விட்டுட்டு தேவன் எவ்வளியாவது எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவான்னு நீங்க நம்புறீங்களோ அன்னைக்கே உங்களுக்கான எல்லா ஆசீர்வாதமும் வந்து சேரும். ஆமேன். இன்னைக்கு 95% உங்க ஆசீர்வாதத்தை தடுக்கிறது இதுதான். நம்ம நினைச்சுக்கிறோம் இன்னைக்கு போன் நம்ம பைபிள் வாசிச்சதோட ஜாஸ்தி பார்த்ததுனால தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறாருன்னு. அது பிரச்சனையே கிடையாது ஆண்டவருக்கு. நீ போனை பாரு, பார்க்காம போ, நம்பிக்கை எங்க வச்சிருக்கீங்கன்னு தான் பார்ப்பார். போன்ல சொன்னதை நம்புறீங்களா இல்ல தேவனுடைய வசனம் சொன்னதை நம்புறீங்களான்னு தான் தேவன் பார்ப்பாரு. ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு நம்ம பண்ற தப்பு என்ன? வினோத்தனுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு, வினோத் மகனே உனக்கு ஒரு 1 கோடி ரூபாய்க்கு வீடு நான் தருவேன், புஷ்டியும் பசுமையுமா. வினோத்தன உள்ளேயே எதிரிகள் ஜாஸ்தி. ஆமேனே வரல பாருங்க. சொல்லிட்டீங்களா? ஓகே, 1 கோடி ரூபாய் வீடு தரேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இவரும் ஆமேன்னு தலையாட்டிட்டு எப்பவும் போல அழகா தலையாட்டின மணிக்கே வீட்டுக்கு போறார். சரிங்களா? வீட்டுக்கு போய் ஒரு 2 நாள் கழிச்சு என்ன பண்ணுவார்? கூகுளில் அடிச்சு பார்ப்பார். என் வயசு 35, நான் வாங்குற சம்பளம் இவ்வளோ, என்னால் 1 கோடிக்கு வீடு வாங்க முடியுமான்னு அடிச்சு பார்ப்பாரா இல்லையா? உடனே கூகுள் என்ன சொல்லும்? நீ வீடு வாங்குறது கஷ்டம், ஏன்னா நீ 40 வயசுல உயிரோடே இருக்க மாட்டேன்னு சொல்லிடும் கூகுள். கூகுள் சொல்லுமா இல்லையா? சொல்லுது. இன்னைக்கு சொல்லுதுங்க. இன்னைக்கு கொரோனால 3/4 பேர் இறந்தது காரணம் என்ன தெரியுமா? இதை நீங்க கட் பண்ணியிருந்தீங்கன்னா பல பேர் உயிரோடு இருந்திருப்பாங்க. பயம். சரியா சொன்னாங்க, பயம். ஏன் தெரியுமாங்க? இருமல் வராத நமக்கு கூட இருமல் வர மாதிரி பண்ணிட்டானுங்க. தெரியாதா உங்களுக்கு? யாருக்காவது போன் அடிங்க, அடிச்ச உடனே ரிங் கூட போகாது, முதல்ல ஒருத்தர் இருமுவாரு, அதுலயே நமக்கு இரும நமக்கு இருக்கும் போல. 2 வருஷம் அந்த வேதனை அனுபவிச்சோமா இல்லையா? அனுபவிச்சோமா இல்லையாங்க? பட்டோம்ல. போனை யாருக்காவது அடிக்க உடனே நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு நமக்கு ஒருவேளை நமக்கு இருமல் இருக்குமோ? வந்துச்சா இல்லையா உள்ளுக்குள்ள? பயப்படாதிருங்கள்னு ஒரு வார்த்தை பைபிள்ல இருக்கு. அது 365 இடத்துல இருக்கு. சரியா நான் சொல்றது? 365 இடத்துல சொல்லியுமே இன்னைக்கு நம்ம முதல்ல படுறது என்ன? பயம். எதை கண்டாலும் பயம். இந்த பயம் எதனால வந்தது? கூகுள்னால வந்ததுங்க. இப்ப ஹைவேல நடக்கிற ஆக்சிடென்ட், ரோட்ல நடக்கிற ஆக்சிடென்ட்லாம் இப்ப மண்டையில புகுத்தி வச்சிருக்காங்க. வச்சுக்கிட்டு ரோட்டுக்குள்ள சொல்றது உண்மை வினோத்தன, ரோட்ல போகும்போதே நேரா நடந்து போகாம சுத்தி பார்த்துட்டே போறாங்க. எவனாவது வந்து இடிச்சிருவானோ, இப்படிதான் அன்னைக்கு ஒருத்தனை இடிச்சான், இப்படிதான் அன்னைக்கு ஒரு லாரி வந்து மோதினுச்சுன்னு நீங்க எதிர்பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா என்ன தேவன் தருவார்? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் நன்மையை தேவன் வாய்க்க பண்ணிடுவார். அவ்வளோ ஆசையாப்பா லாரியில் அடிபடுறதுக்கு, இந்தா நான் அனுப்புறேன் அப்படின்னு அனுப்பி விட்டுருவார். ஆமென். இன்னைக்கு நம்ம கூகுள்னால எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு பார்த்துக்கோங்க. இது என்ன பண்ணுதுன்னு பார்த்துக்கோங்க. இது ஆழமா பதிஞ்சு இதனால மாபெரும் பிரச்சனை ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு. ஆமாவா இல்லையா? இதனால பயம், கோபம், எரிச்சல் எல்லாமே வந்துருதா இல்லையா? கோபம் வருது, அது தெரியுமா உங்களுக்கு? இந்த போன்னால ஏங்க உங்களுக்கு கோபம் வரவே இல்லையா? போனை பார்த்து எவனாவது ஏதாவது ஒரு செயல் பண்ணியிருப்பான், அது வீடியோவா உங்களுக்கு வரும். அதை பார்த்தோன்னே உங்களுக்கு
உணர்ச்சிகள் பொங்கி வழியுதா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆனா இந்த கூகுளை கேட்கறத விட யார முதல்ல கேட்கணும்னு வேதம் சொல்லியிருக்கு. சில வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 7:7 வாசிங்க. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இது எல்லாம் யாரிடம் கேட்க சொல்லுகிறது? கூகுளிடமா? தேவனிடம். நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். 21:22 மத்தேயு. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஓரமா உட்கார்ந்து போனில் எவைகளை கேட்பீர்களோன்னு இல்ல, ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள். தெளிவா போட்டிருக்கு. நான் இதுக்கு மேல சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து 1 யோவான் 5:14-15 ரெண்டுமே வாசிங்க. 1 யோவான் 5:14-15. 1 யோவான் 5:14 and 15. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. வசனம் வாசிச்ச 4 வசனங்கள் 5 வசனங்களுமே என்ன போட்டிருக்கு? கேட்க வேண்டும்னு போட்டிருக்கு. இன்னைக்கு கேட்கிறது யாரிடம் கேட்க வேண்டும்? நல்ல சத்தமா பதில் சொல்லுங்க. இனி யாரிடம் கேட்க வேண்டும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. தேவனிடம் கேட்க வேண்டும். யூ மஸ்ட் நாட் ஆஸ்க் கூகுள், யூ மஸ்ட் ஆஸ்க் காட். ஓகே? ஏன்னா வேதம் என்ன சொல்லுது பாஸ்டர்? சுகத்தை பத்தி என்ன சொல்லுது? 1 பேதுரு 2:24 சுகத்தை பத்தி வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 1 பீட்டர் 2:24 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமர்ந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். என்னங்க போட்டிருக்கு? அவருடைய தழும்புகளினால் சுகமானீர்கள்னு போட்டிருக்கு. அப்போ உடலில் சுகம் கன்ஃபார்ம். ஹெல்த் பத்தி ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஃபைனான்ஸ், காசு விஷயம் பாஸ்டர், அதுக்கு என்ன செய்யறது? பிலிப்பியர் 4:9 நானே சொல்லிடுறேன். தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே தம் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள். பாஸ்டர் அருள் வேணுமே, என்ன பாஸ்டர் செய்ய? கிருபை வேணுமே. 2 கொரிந்தியர் 12:9 வசனம் இருக்கு. நான் சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க, வீட்டுல போய் வாசிங்க. பாஸ்டர் ரட்சிப்புக்கு என்ன செய்ய? எபேசியர் 2:8-9. பாஸ்டர் பாதுகாப்பு ஏசாயா 54:17. பாஸ்டர் வருங்காலத்தை பத்தி பிரச்சனை எரேமியா 29:11. உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே இதுல இருக்குங்க. கேட்க வேண்டியதை சரியா கேட்டா ஆண்டவர் பதில் சொல்லிடுவார். அல்லேலூயா. நீங்க தேவன்கிட்ட கேட்கறத மிஸ் பண்ணிட்டீங்க. அதை நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா தேவன் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிப்பார். ஆமென். கூகுளால என்ன நடந்தது, ஏற்கனவே நடந்தது என்ன அப்படின்றத தான் சொல்ல முடியும். நடக்க போறத இது மட்டும்தான் சொல்ல முடியும். ஆமென். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க அப்படின்னா எரேமியா 29:11 சாட்சி. வாழ்க்கை எப்படி பாஸ்டர் இருக்கும்? என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னா நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் நன்மையை தேவன் உங்களுக்கு தருவார் என்று எரேமியா 29:11 சொல்லுகின்றது. நான் ஏதோ ஒரு 5 வசனம் உங்க கண்ணு முன்னாடி எடுத்து வைக்கிறேங்க, நேரம் போயிட்டு இருக்கிறதுனால. நான் சொல்லணும்னா பைபிள் ஃபுல் எடுத்து வாசிட்டே இருக்கலாம். ஏன்னா உங்க வாழ்க்கையை வாழுவதற்கான எல்லாமே. அதனால நீங்க கேட்க வேண்டிய சரியான கருவி இந்த கருவி. கையில ஒரு விக்கிபீடியாவே வச்சுட்டு நீங்க எங்கெங்க போய் தேடிட்டு இருக்கீங்க? உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே இதுல இருக்கு. சுகம் தேவையா? பலம் தேவையா? ரட்சிப்பு தேவையா? சோகமா இருக்கீங்களா? துக்கமா இருக்கீங்களா? கோபம் வருதா? இச்சையை எப்படி சமாளிப்பது? ஆவிக்குரிய ரீதியா எப்படி போராடுவது? எல்லாவற்றுக்கும் இதில் பதில் இருக்கிறது. ஆமென். நீங்க என்ன செய்யணும்?
இனி உங்க போனை கேட்காம கேட்டா போதும். அல்லேலூயா. தேவன்கிட்ட பாஸ்டர் இந்த கேட்குற முறை எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பாஸ்டர், என்ன செய்யணும்னு நீங்க கேட்கலாம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு சந்தேகம் வருது, அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து ஆண்டவரே இவ்வாறு ஒரு காரியம் இருக்கிறது, இதை எப்படி நான் மேற்கொள்வது என்று நீர் தம்முடைய வசனத்தின் மூலியம் எனக்கு பதில் தாரும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. அதை விட்டுட்டு இந்த கார்டெல்லாம் எடுக்காதீங்க தயவுசெய்து. அது லாட்ரி சீட் எடுக்கிற மாதிரி இருக்கு, தயவுசெய்து பண்ணாதீங்க, இரிட்டேட்டிங்கா இருக்கு. கேட்டுட்டு விட்டுருங்க. ஏற்ற வேளையில ஏற்ற வசனத்தை உங்க மனசுக்குள்ள அப்படி போடுவாருங்க. அப்போ இந்த வசனம் எங்க இருக்குன்னு நீங்க தேடுவீங்க. தேடி எடுக்கும் போது உங்களுக்கான பதில் அங்க அப்படியே கோல்டு கலர்ல உங்களுக்கே தெரியும், அழகா உங்க கண்ணுக்கு தெரியும், ஹைலைட் பண்ணி அவரே காமிப்பார். அதை பிடிச்சிட்டிங்கன்னா போதும், வாழ்க்கையில ஜெயிச்சுட்டே இருக்கலாங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம், பிரச்சனை இல்லாம சந்தோஷமா இருக்கலாம். இதை பின்பற்றினீங்கன்னா பிரச்சனை, பயம், சோகம், துக்கம் எல்லாவற்றிலையும் மூழ்கி போயிருவீங்க. அல்லேலூயா. சரி, அப்ப இதை பார்க்கவே கூடாதா பாஸ்டர், சந்நியாசம் மேற்கொள்ளணுமா? அதை நான் சொல்லலை. பாருங்க, சிரிங்க, மெசேஜ் அனுப்புங்க, வீடியோ கால் பண்ணி பேசுங்க. ஆனா இதுல சொல்லப்படுற எந்த காரியத்தையும் நம்பாதீங்க. இதுல சொல்லுவானுங்க உங்களுக்கு சுகமே அடைய முடியாதுன்னு, தேவன் சொல்லுவார் உனக்கு புது சிருஷ்டியை நான் உனக்கு தரேன்னு சொல்லுவார் தேவன். ஆமேன். இதுல சொல்லப்படும் உங்களால வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாதுன்னு, தேவன் சொல்லுவார் உன்னை வாளாக்காமல் நான் உன்னை தலையாக்குவேன்னு தேவன் சொல்லுவார். அல்லேலூயா. அதனால இன்னையிலிருந்து ஒரு நல்ல முடிவெடுங்க. இனி இந்த போன்ல சொல்றது எதையும் நான் நம்ப மாட்டேன்னு நம்பிக்கை இது பண்ணுங்க. என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், அதெல்லாம் கடந்த காலம், இறந்ததை பத்தி நம்ம பேசவே வேண்டாம். தேவன் என்ன சொல்றாருன்னு கேளுங்க, அந்த காரியத்தை மேல நம்பிக்கை வைங்க, தேவன் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. ஆமேன். கைகளை வைங்க, நம்ம ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் பேசிய காரியத்தை மனதில் பதித்து அதனை பின்பற்ற நீர் உதவி செய்யும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். இனி உம்முடைய வார்த்தையை நம்பி அதன்படி நடக்க நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. God bless you. God bless you. தேவனை நம்புங்கள். Believe God. God bless you. Shalom. Shalom.